அப்போதான் இப்போதான் நாங்க எப்பவும் பாட மாட்டோம் தப்பா தான். அப்போதான் இப்போதான் நாங்க எப்பவும் பாட மாட்டோம் தப்பா தான். வெல்கம் டு அஜி விஜய். ஐபிஎல் படம் பார்த்தாச்சு. டைரக்டர் கருணாநிதி மற்றும் பல ஆக்டர்ஸ், ஓகேவா, மல்டிபிள் ஆக்டர்ஸ் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. கிஷோரா இருக்கட்டும், அபிராமி இருக்கட்டும், போஸ் வெங்கடா இருக்கட்டும் நடிச்சிருக்காங்க. இவர்களுடன் சேர்ந்து ரேசிங் ஸ்டார் யூடியூபர் டிடிஎஃப் வாசனும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. பாதிக்கப்பட்ட ஒருத்தனை, அவன் தப்பே செய்யல, பட் பாதிக்கப்பட்டிருக்கான். காமன் மேன். அவன் மேலே எப்படிலாம் ஒரு பொய் கேஸ் பண்ணலாம். பணமும் பதவி அதிகாரம் இருந்தால் ஒரு காமன் மேன் மேலே எப்படி பொய் கேஸ் போட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாங்கன்னா இந்த படத்தோட கதை. உண்மையிலுமே இந்த சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ரொம்ப நம்ம ஒரு பிரம்மாண்டமாகவும் எடுக்க முடியாது, பயங்கர விஷுவலாகவும் எடுக்க முடியாது. இது ஒரு பாதிக்கப்பட்டவன் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்கும்போது பயங்கரமாக எடுக்கலாம். பட் இந்த படத்தில் ரொம்பவும் பயங்கரமாக எடுக்கலை. ஸோ எமோஷனல்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை இந்த படத்தோட. அதுதான் ஒரு சின்ன மைனஸாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படம் டிடிஎஃப் வாசன் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கர ட்ரீட்டாக இருக்கும் தியேட்டரில் பார்க்குறதுக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் டிடிஎஃப் பயங்கரமாக டான்ஸ் ஆடிருக்காப்புல, நல்லா இருக்குது. பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல, பயங்கரமாக ஸ்டண்ட் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, டான்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் நடிப்பு தான் பெருசாக இந்த படத்தில் ஸ்பெசிஃபிக்காக டிடிஎஃப் வாசன் பயங்கரமாக நடிச்சிருக்காருன்னா சொல்கிறவங்க எங்கேயுமே இல்லை. பட் பாட்டு பயங்கர நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அண்ணனோட பைக் சீன் நல்லா இருந்துச்சு. டிடிஎஃப் வாசன் அண்ணனோட கன்னிஸ் டிடிஎஃப் ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கர ட்ரீட்டாக அந்த படம் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் டயலாகு, ஸோ சில இடத்துல பார்க்க கைத்தட்டுற மாதிரி நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி சில இடத்துல பார்க்கும்போது மொக்கையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இல்லை இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் நான் பெருசாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ டிடிஎஃப் இந்த படத்தை வர எடுத்து முடித்து தேட்டருக்கு கொண்டு வராது தெரியுமா, அதுக்கு நான் உண்மையுமே பர்சனலாக ஒரு ஹேட்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே ஒருத்தன் யூடியூபராகவே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி ஒரு செலிபிரிட்டி அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது அதோட கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி படம் பண்ணுறதுங்கிறது ஒரு லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ், ஓகேவா. அதை கண்டிப்பாக ஸோ அவர் பண்ணி முடிச்சிருக்காருங்கிறத நம்ம ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். அதை தாண்டி நீங்கள் டிடிஎஃப் வாசன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக தேட்டரில் என்ஜாய் பண்ணலாம். மற்றவங்களுக்கு இந்த படம் ஒரு நார்மல் படமாக தான் இருக்கும். அப்போதான் இப்போதான் அந்த காலத்து பெண்களும் இந்த காலத்து பெண்களையும் கம்பேர் பண்ணி ஒரு சாங் வந்திருக்கும். அது ஒரு மாதிரி வைவா நல்லா இருந்துச்சு. ஆட்டத்தை சரியாக முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்போ வேகப்படுத்த எடுத்து வச்சிருக்கணும். இப்போ பாருங்க ஆட்டத்தை அது சொல்ல மறந்துட்டேனே. ஐயோ ஒன்றும் இல்லை. இந்த படத்தில் டிடிஎஃப் அண்ணனோட கேரக்டர் நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஓப்பனிங்ஸ்லேயே பைக்கு ஸ்டண்டு வீலிங்கு ரேசிங்லாம் காமிப்பாங்க. நான் கூட டிடிஎஃப் திரும்ப போட்டு உள்ளே போட்டுருவாங்களோன்னு நினச்சேன். பட் ஆனால் அது அண்ணன் அட்வைஸ் பண்ணுவாப்புல, தம்பி யாரும் வேகமாக போகாதீங்க, ஸ்லோவாக போங்க, அதுதான் லைஃபுக்கு நல்லதுன்னு ஃபஸ்ட்டு நீ ஸ்லோவாக போயா. இந்த படத்தில் நம்ம அண்ணனோட ரோல் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் அந்த மாதிரி டெலிவரி பண்ணுற ஒரு பையன். அப்படி ஒரு ஃபுட்டை டெலிவரி பண்ணும்போது ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு மேலே லவ் ஆகி அந்த பொண்ணோட அண்ணனுக்கு கேஸ் ஆகி அந்த கேஸ்லேருந்து அவரை எப்படி வெளியே கொண்டு அதுக்கப்புறம் எப்படி அந்த பொண்ணை அவர் அண்ணன் மூலயமா சம்மதிக்க வச்சு லவ் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலேயே பயங்கரமான ஒரு கெஸ்ட் ரோல் வந்திருக்குங்க. எப்படின்னா தண்ணிக்கேன்னு போட வந்தேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் வந்திருக்கும். அந்த ரோல் யார் பண்ணான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.